ஹாய் காய்ஸ், T20 வேர்ல்டு கப் சூப்பர் 8 மெயின் டைமுக்கு வந்திருக்கோம். இந்த டைம்லேருந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து வீடியோ வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் போயிட்டீங்க அப்படின்னா சூப்பர் மேட்ச் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டட் பண்ணோம். ஆனால் டீம் ஸ்குவாட் எல்லாமே ஓரளவுக்கு மாற்றிட்டாங்க. அது நல்லா இல்லை என் பாயிண்ட் ஆஃப் வியூ வைஸ். சரி, நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன அப்படின்னா நமக்கு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும். நியூசிலாந்து வைஸ் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அவ்வளோக்கு வந்து பேட்டிங் ஸ்கில்லும் இல்லை, பவுலிங் ஸ்கில்லும் இல்லை அவ்வளோக்கு. இது வந்து நியூசிலாந்து வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. சரி ஜெயிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, சரி பாயிண்ட்டுக்கு வந்துடும், அவங்களுக்கு 2 பாயிண்ட் போயிடும், பாகிஸ்தான் வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த டைமில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ரெயினுங்க. மழை வந்து மேட்ச் வந்து ஓடவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச்சு பேசுகிறத விட உங்களுக்கு அந்த டீம் ஸ்குவாடு ஏபி டீம் ஸ்குவாடு போட்டிருப்பாங்க. அது எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா எந்த மேட்சுமே ஆல் அவுட் ஆகாத, ஆல் அவுட் இல்லை, எந்த மேட்சுமே தோக்காத டீமு 4 டீம் என்னென்ன அப்படின்னா இந்தியா, ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4மே வந்து எந்த மேட்ச் கூடமே தோக்க கிடையாது, எந்த டீம் கூடயுமே தோக்க கிடையாது. அவங்க வந்து இப்போ வந்து ஏ டீமாக வந்துட்டாங்க. பி டீம் போயிட்டீங்க அப்படின்னா நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், இவங்க 4 பேர் வந்துட்டாங்க. சரி இந்த மேட்ச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். எப்படியும் மழை வந்துருச்சு, சரி நின்று மேட்ச் வந்துடும் அப்படின்னு நினைக்கிற அந்த டைமில் மேட்ச் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நெக்ஸ்ட்டு மேட்ச் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.